எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. இன்னைக்கு நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஹிந்தியில் ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலம்னு இருக்குது. ஹிந்தியில் நம்ம இறந்த காலம் பார்த்தோம், நிகழ்காலம் பார்த்தோம். அதே மாதிரி எதிர்காலம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். எதிர்காலத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். எதிர்காலத்தில் ஹிந்தியோடைய வார்த்தைகள் எப்படி மாறும், அதனுடைய வாக்கியங்களை எப்படி நம்ம அமைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தர முயற்சிக்கிறேன். சரிங்களா? வாங்க பார்ப்போம். இப்போது ஹிந்தியில் ஏற்கனவே நிகழ்காலத்தில் சொன்ன மாதிரியே தான் ஹிந்தியில் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். மைம்னா ஹிந்தியில் நான் அர்த்தம், தும்னா நீன்னு அர்த்தம், எக் வக் இவன் அவன் இவர் அவர், ஏ வே ஹைம் ஆப் இவர்கள் அவர்கள், நாங்கள் நீங்கள் அப்படிங்கிறது அந்த உதவி. தெரியுங்களா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த மாதிரி இடங்களில் ஃப்யூச்சர் டென்ஸில் வெர்பு எப்படி முடியும் அப்படின்னா, லாஸ்ட்டாக இறுதியில் இப்போல்லாம் மைம் நான்ங்கிறது நான் சொல்லுறேன் அப்படிங்கிற வரும்போது எப்போதுமே ஃப்யூச்சர் டென்ஸில் ஊங்கா அப்படி முடியும். நான் போகிறேன் அப்படின்னா போகிறதுக்கு என்ன, ஜாவோனா போன்னு அர்த்தம். நான் போவேன் அப்படிங்கிறதுக்கு ஜா ப்ளஸ் ஊங்கா, ஜா ஊங்கா அப்படின்னு சொல்லணும். வர்றதுக்கு ஆ ப்ளஸ் ஊங்கா, ஆ ஊங்கா. இதே பெண்ணாக இருந்தால் ஊங்கின்னு வரும், ஆணாக இருந்தால் ஊங்கா அப்படின்னு வரும். அதுதான் இங்கே எழுதியிருப்போம். பாருங்கள், தும்னா நீன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீ வரும்போது ஹிந்தியில் அதனுடைய வெர்புலோட இறுதியில் என்னன்னா ஓகேன்னு ஒரு ஆண் பால்னா, ஓகி அப்படின்னு ஒரு பெண் பால்னா. ஓகேன்னு ஆண் பால், ஓகி அப்படின்னா பெண் பால். இதே அப்போ வர்றது, அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவன் இல்லை, நீ வருவாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நீ வருவாய் அப்படின்னா தும் ஆவோகே பெண் பாலாக இருந்தால் தும் ஆவோகி. அதே மைம் நானாக இருந்தால் நான் சொல்லுவேன் மைம் ஆவுங்கா. அதே நீயாக இருந்தால் தும் ஆவோகே. அதே பெண்ணாக இருந்துச்சுன்னா தும் ஆவோகி அப்படிங்கிறதான் இந்த இடத்துல மாறும். அதுக்கப்புறம் எகு வக் இவன் அவன் இவர் அவர், அதுக்கெல்லாம் என்னென்னா ஏகா ஏகி. இதெல்லாம் என்னென்னா அந்த வெர்போட லாஸ்ட்டாக முடியக்கூடிய வார்த்தைகள். இந்த மாதிரி அது வெர்பு மாறும் அப்படிங்கிறத தான் நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏகி அப்படின்னா இதே தான். ஜாயேகானா வருவான், ஜாயேகி அப்படின்னா வருவான்ங்கிறதுக்கு ஜா ஏகா. அதாவது எக்கு வக், தேர்ட் பர்சன் சொல்லும் போது எக்கு வக் அப்படிங்கிறதுக்கு ஜா ஏகி. அதே அவர்தான் இருந்தால் ஆயேகி. எல்லாத்துக்குமே எல்லா வர்புமே இறுதியில் எப்படி முடியும்னா ஏகின்னு தான் முடியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏ வே ஹம் அப்படிதான் என்ன தெரியுமா? பன்மை அப்படின்னா இவர்கள் அவர்கள், நாங்கள் நீங்கள் அப்படிங்கிறது பன்மையாக வர்ற இடங்கள்ல ஃபுல்லாக ஏங்கேன்னு வரும். சரிங்களா? ஏங்கே. அதாவது ஓகே, கீழே வருதுன்னா பெண்பாலுக்கு கீழ் முடியும், ஏங்கின்னு முடியும். ஆண்பாலுக்கு ஏங்கேன்னு முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு விளக்கங்களை வாக்கியங்களை சொல்லும்போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக அவங்க புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது மைம்னு இருக்குது. மைம்னா என்ன சொன்னேன் உங்களுக்கு? நான் சொன்னேன். இப்போ நான் நான் இருக்கிறேன். நான் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். சரிங்களா? இப்போது இங்கே என்ன பாருங்க, என்ன எழுதிக்கன்னு பாருங்கள். மைம் இங்கே பாருங்கள், மைம் ஜா ஊங்கா அப்படின்னா மைம்னா நான், ஜா ஊங்கா அப்படிங்கிற என்ன அர்த்தம்னா ஜானா போகிறது, ஊங்கா அப்படின்னா போவேன். இந்த ஊங்கா ஏன் வந்திருக்கு? எதிர்காலனால வந்திருக்கு. அதை இப்போ இக்கி ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, அது இதே வார்த்தையை பெண் சொன்னா அப்படின்னா மைம் ஜா ஊங்கி அப்படின்னு சொல்லணும். மைம் ஜா ஊங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வருவேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆண் சொல்லும் போது ஊங்கான்னு வரும், பெண் சொல்லும் போது ஊங்கின்னு வரும். சரிங்களா? இது மைமுக்கு மட்டும்தான். அதே மைம் ஆவுங்கா அப்படிங்கிறது வருவேன், நான் வருவேன் அப்படின்னா ஆவுங்கா, பெண்ணுக்கு கீ போட்டுக்கிறணும். அப்புறம் மைம் கேளுங்கா அப்படின்னா நான் விளையாடுவேன். கேள்னா அப்படிங்கிறது விளையாடுதல்,
கேள்னா விளையாடுதான், ஜானான வர்றது, ஆனான அப்படி ஆனான வர்றது, ஜானான போகிறது மாதிரி கேள்னா அப்படிங்கிறது என்னென்னா, கேள்னா அப்படிங்கிறது எப்படின்னா விளையாடுதல். இப்போ இங்கே இதை வந்து எப்படி எதிர்காலத்தை சொல்கிறாங்கன்னா கேளுங்கா, கேளுங்கா, கேள் ப்ளஸ் ஊங்கா, கேளுங்கா, கேளுங்காங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மைம் ஹிந்தி சீக்குங்கி, மைம் ஹிந்தி சீக்குங்கி அப்படின்னா நான் ஹிந்தி கற்றுக்கொள்வேன், நான் ஹிந்தி கற்றுக்கொள்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வந்து கீ ஏன் போட்டிருக்கேன்னா பெண்பால், பெண்பால்னால கீ வந்திருக்கு. இது ஆண்பால்னா மைம் ஹிந்தி சீக்குங்கா, மைம் ஹிந்தி சீக்குங்கா அப்படிங்கிற மாதிரி வரும். சீக்குங்கி அப்படிங்கிறது வந்து கற்றுக்கொள்வேன், கற்றுக்கொள்வேன். சரிங்களா? மைம் வந்திருக்கனால சீக்குங்கி வந்திருக்கு. இது வந்து பெண்பால். ஆண்பாலாக இருந்தால் அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா கா வரும். சரிங்களா? கா வரும். அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து இப்போ எந்த வெறுப்புனாலுமே சரிதான், எந்த வெறுப்புனாலுமே ஊங்கா ஊங்கி, ஊங்கா ஊங்கிங்கிறது வந்து இறுதியில் வரும். எதிர்காலத்தில் இறுதியில் இந்த மாதிரி ஊங்கா ஊங்கிங்கிறத ஜாயின் பண்ணி எழுதுவோம். நிறையா சென்டென்ஸ் வந்து புக்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு நான் ஐடியாக்காக தான் நான் அந்த கொஞ்சமாக 2-3 விஷயங்களை சிம்பிளாக உள்ள விஷயங்களும் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் தும்முங்கிறது நீ அங்கே சொன்ன மாதிரி தான் ஓகே ஓகின்னு முடியும், ஓகே ஓகின்னு முடியும். தும்முக்கு வந்து ஓகே ஓகின்னு முடியும். இங்கே பாருங்கள், தும் ஆவோகே அப்படின்னா நீ வருவாய், தும் ஆவோகேனா நீ வருவாய், தும் ஜாவோகே அப்படின்னா நீ போவாய். இப்போ இங்கே பாருங்கள், ஆனா வர்றது ஓகே, ஓகேன்னு இறுதியில் முடிஞ்சிருக்கு. ஓகேன்னு இறுதியில் முடிஞ்சதுனால தும் ஆவோகே நீ வருவாய், தும் ஜாவோகே நீ அதாவது நீ போவாய் அப்படிங்கிறது. இதே இடத்துல வந்து ஊங்கா போடக்கூடாது, ஊங்கியும் ஊங்கா ஊங்கி வராது. தும் அப்படிங்கிறது வரும்போது என்னன்னா ஆவோகே ஆவோகே ஜாவோகேன்னு வரும். ஓகே ஓகேன்னு இறுதியில் முடியும். அதுக்கப்புறம் தும்லே வந்து அடுத்து என்னென்னா தும் காவோகே, தும் காவோகே அப்படின்னா நீ சாப்பிடுவாய். தும் காவோகேன்னு என்ன அர்த்தம்னா நீ சாப்பிடுவாய்னு அர்த்தம். கானா அப்படிங்கிறது சாப்பிடுதல். ஹிந்தியில் தும் வந்திருக்க, நெய் வந்திருக்கனால ஓகே அப்படி முடியும். கா ப்ளஸ் ஓகே காவோகே, காவோகே அப்படிங்கிற சொல்லணும். சரிங்களா? ஓகே. இப்போ என்னென்னா ஹிந்தியில் எஃகு வகு, எஃகு வகு இருக்கு இல்லைங்களா? எஃகு வகு, எஃகு வகுனா என்னென்னு இவன் அவன் இவர் அவர் அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து சிங்குலர், தேர்ட் பர்சன்லேயே சிங்குலர் இது. அதுக்கப்புறம் எஃகு ஆயேகா, எஃகு ஆயேகானா அவன் வருவான், அவன் வருவான். நாங்கள் சொன்ன மாதிரி ஏகால முடியுது. நான் சொன்ன மாதிரி ஏகால முடியுது பாருங்கள். ஏகா அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா இது வந்து தேர்ட் பர்சனாக சொல்கிறது தான். எஃகு வகு வரும்போது ஏகான்னு தான் முடியும். அதே வந்து நீன்னு வரும்போது அது வந்து ஓகேன்னு முடியும். மயம்னு வரும்போது ஊங்கான்னு முடியும். சரிங்களா? இப்போது வகு ஆயேகா, வகு ஆயேகானா அவன் வருவான், வக் ஆயேகானா அவன் வருவான். அதே பெண்ணாக இருந்துச்சுன்னா வக் ஆயேகி, வக் ஆயேகின்னு சொல்லணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம ஆவுங்கான்னு போடக்கூடாது, ஆவோகேனும் போடக்கூடாது. சரிங்களா? இப்போ ஏன் அந்த ஒரே வெறுப்பை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கியா வகு கல் யகாம் ரகேகா அப்படின்னு அர்த்தம். கியா வகு, கியானா என்ன, வகுங்கன்னா அவன், கல் அப்படிங்கிறது நேற்று நாளை. சரி, நீங்கள் எதிர்காலனால இது வந்து நாளை தான். அப்புறம் யகாம்னா இங்கே, ரஹேகா அப்படின்னா இருப்பானா. அதாவது கியா வக் என்ன அவன், கல் கல்னா நாளை, யகாம்னா இங்கே, ரஹேகா அப்படின்னா இருப்பானா. அந்த கியா வந்தனால தான் இங்கே ரஹேகான்னு வந்திருக்கு. கியா வக் கல் யகாம் ரஹேகா அப்படின்னு இருக்குது. சரி, இதே இங்கே கியா என்னன்னு இல்லை அப்படின்னா வக் கல் யகாம் ரஹேகா, நாளை இங்கே அவன் இருப்பானுங்கிற மாதிரி வந்துடும் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக் பச்சா தூத் பியேகா, எக் பச்சானா இந்த பையன், இந்த குழந்தை, தூத்னா பால், பியேகா குடிப்பான், இந்த குழந்தை பால் குடிப்பான் அப்படிங்கிறது தான். எக்னா இந்த, பச்சானா குழந்தை, தூத் அப்படிங்கிறது பால், பியேகா அப்படிங்கிறது வந்து குடிப்பான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ஆண் பால்னால பிஏகான் இருக்குது. பெண்ணாக இருந்தால் பிஏகின்னு வந்திருக்கும். இங்கேயும் பாருங்கள், அதாவது ஏகா தான் லாஸ்ட்டாக வந்து முடிஞ்சிருக்கு. இது தேர்ட் பர்சனில் சிங்குலர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் விமல் காயேகா, விமல் காயேகா அப்படிங்கிறது என்னதுன்னா விமல் காயேகானா
விமல் வந்து சாப்பிடுவான். விமல் காயேகா அப்படின்னா விமல் வந்து சாப்பிடுவான் அப்படிங்கிற விமல்ங்கிறது ஒரு தேர்ட் பர்சனில் ஒரு மேல் அப்படிங்கிறனால காயேகான்னு வந்திருக்கு. இதே எங்கள் சித்ரா வேறு ஏதாவது பேர் இருந்ததுன்னா பெண்ணாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல காயே கீனு காயேகின்னு முடிஞ்சிருக்கும். அவ்வளோதான். இது எஃகு வாக்கில் இப்படி தான் நமக்கு எதிர்காலத்தில் இறுதியில் முடியும். அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஏ வே ஹம் ஆப். ஏ வே ஹம் ஆப் அப்படின்னா இவர்கள் அவர்கள் இவைகள் அவைகள், அதுக்கப்புறம் நீங்கள் நாங்கள் அப்படிங்கிற பன்மையில் வர விஷயங்களை பற்றி பேசுகிறது தான் இங்கே வந்து பாருங்கள் பார்த்து பேசுகிறோம். இங்கே ஏ ஆயேங்கி. ஏ ஆயேங்கி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ ஆயேங்கினா இவர்கள் வருவார்கள். ஆயேங்கி அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து பன்மை தான். அதாவது பெண்பாலில் பன்மைக்கும் கீதா வரும். அதாவது பெண்பாலில் பன்மையாக இருக்கிறவங்களுக்கும் நிறையா பெண்களுங்கிறபோது கீதா வரும், ஒரு பெண் சொல்லும் போதும் கீதா வரும். ஆனால் ஆணுக்கு வந்து கேன்னு வரும். ஆயேங்கேன்னு சொல்லணும். ஏ இவர்கள் வருவார்கள் அப்படிங்கிறதுக்கு ஆயேங்கே அப்படி சொல்லணும். பெண்ணாக இருந்தால் ஆயேங்கி சொல்லணும். இது பன்மை தான் பாருங்கள், அதனால தான் இங்கே கே போட்டுக்கோம், இல்லைன்னா ஆயேகான்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் லட்கே தௌடேங்கே. லட்கே தௌடேங்கே அப்படின்னா லட்கே லட்கான்னு என்ன சொன்னோம், பையன் சொன்னோம். லட்கே அப்படிங்கிறதுனா பையன்கள். லட்கேனா பையன்கள், சிறுவர்கள். தௌடேங்கே அப்படின்னா தௌடுனா அப்படிங்கிறது ஓடுதல், ஓடுவார்கள். தௌடேங்கே அப்படின்னா ஓடுவாங்க. பாருங்கள் ஏங்கே தான் தௌடு ப்ளஸ் ஏங்கே தௌடேங்கேன்னு முடிஞ்சிருக்கும். தௌடேங்கே லட்கே தௌடேங்கேன்னு முடிஞ்சது. பெண்ணாக இருந்தால் தௌடேங்கி அப்படின்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹம் ஜாயேங்கே நாங்கள் போகிறோம், நாங்கள் போவோம் சார், நாங்கள் போவோம். ஹம்னா நாங்கள், ஏங்கே வந்திருக்கு, நாங்கள் போவோம். அது இதே பெண்ணாக இருந்ததுன்னா ஏங்கின்னு வந்திருக்கும், நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹம் ஆஜ் சாம்கோ சினிமா தேக்கேங்கே. அதான் என்ன அர்த்தம்னா ஹம்ங்கிறது நாங்கள், ஆஜுங்கிறது இன்று, சாம்ங்கிறது மாலை, சாம்கோ அப்படின்னா மாலையில், சினிமா தேக்கேங்கன்னா சினிமா பார்ப்போம். தேக்கேங்கே ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஹம்மு வந்திருக்கனால இங்கே தேக்கேங்கேன்னு தேக்கு ப்ளஸ் ஏங்கே தேக்கேங்கே. இது வந்து ஆண்கள், சரிங்களா? ஆண்கள் தான், ஆண்களை பன்மையில் இருக்காங்க. இங்கே வந்து ஏங்கின்னு வந்து முடிஞ்சிடும் பெண்பால்னா. ஹம்ங்கிறது நாங்கள், ஆஜுங்கிறது இன்று, சாம்கோ அப்படின்னா மாலையில், சினிமா தேக்கேங்கே அப்படின்னு சொல்கிறோம். ஏங்கேல முடிஞ்சிருக்கு பாருங்கள், பன்மையில் வரும்போது ஏங்கேன்னு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாருங்கள், ஆப்பு காகச் பர் கியா லிக்கேங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்னா நீங்கள், காகச்சுங்கிறது அதாவது பேப்பர் ஓகே, காகிதம். பர் காகிதத்தில், பர் அப்படிங்கிறது காகிதத்தில், அதாவது மேஜ் பர் மேஜையில், அதாவது காகச் பர் காகிதத்தில். அதுக்கு கியா லிக்கேங்கே, கியானா என்ன, லிக்னா அப்படிங்கிறது என்ன எழுதுதல், லிக்னா அப்படிங்கிறது எழுதுதல், லிக்கேங்கே அப்படிங்கிற போது என்ன எழுதுவீர்கள், கியா லிக்கேங்கே. ஆப் காகச் பர் கியா லிக்கேங்கே, நீங்கள் கடிதத்தில் அதாவது காகிதத்தில் என்ன எழுதுவீர்கள் அப்படிங்கிறத இங்கே கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எப்போதும் போல் தன்யவாத் அப்படிங்கிறது நன்றி. யார்கிட்டையுமே நம்ம வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது கடைசியாக இறுதியாக தன்யவாத் சொல்கிறது நன்றிக்காக நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஓகே, இப்போது நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா இறந்த காலம் பார்த்தோம், நிகழ்காலம் பார்த்தோம். இப்போ வந்து எதிர்காலத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன். இது எதிர்காலத்தில் உள்ள பேசிக்காக உள்ள விஷயங்கள். இதிலே வந்து எதிர்காலத்தில் நிறையா வந்து எதிர்காலம் இருக்குது. அந்த விஷயங்களை வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த விஷயம் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுதுங்கிற விஷயத்த நீங்கள் என்கிட்ட வந்து வீடியோ பார்க்குறவங்க சொல்லும்போது தான் என்கிட்ட ஏதாவது தவறு இருக்குன்னா அதை என்னால் மாற்றிக்க முடியும், மக்களுக்கு புரிகிற மாதிரி என்னால் சொல்லித்தர முடியும், சரிங்களா? வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தோணுற யோசனைகளை நீ எனக்கு வந்து சொல்லலாம். அது நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்கு வந்து மிகவும் வந்து பயன்படும். என்னையை நானும் மாற்றிக்கிறதுக்கு நிறையா பயன்படும் எனக்கு, சரிங்களா? நம்ம ரெகுலராக வந்து நம்ம அந்த வீடியோஸை வந்து போடுறதுக்கான முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி வைங்க. யூடியூப்பில் 1T ஹிந்தின்னு வரும், 1T ஹிந்தியில் போட்டு பாருங்கள். நம்ம பழைய வீடியோஸையும் பாருங்கள். நம்ம புது முயற்சி எடுத்திருக்கோம், சரிங்களா? மக்கள் ஆதரவு தரணும், சரிங்களா? நன்றி. அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பை.